காலகட்டத்தில் முட்டாள்தனம் புரியுதா? இப்போல்லாம் ரிசோர்ஸ் இல்லாமல் ஏஏ எல்லா வேலையும் செஞ்சிருது. சரியா? என்ன இப்போல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பின்னாடி ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணுற கஷ்டத்துக்குலாம் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ரிசல்ட் கிடைச்சிருது. சரியா? அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ எம்ப்ளாயிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, செலவுகளை இன்க்ரீஸ் பண்ணுறது, பிரான்ச் அதிகமாக போடுறது, இதெல்லாமே கட் பண்ணிட்டு இப்போ சோலோ ப்ரோனர் பிஸ்னஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு சென்னை மாதிரி ஊர்களில் 1 கோடி மாதம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய டீமை போட்டு டீமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது, ஆஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது, செலவுகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ஓவராலாக நீங்கள் நிறைய பேர் ஆக ஆக நீங்கள் வந்து நம்ம மனதளவில் போராட ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ ரிசல்ட் வரல, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் பிரான்ச் கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. நாங்கள் கிரெடிட் பி எடுத்துங்க, லெண்டிங் கார்டு எடுத்துங்க, நிறைய கம்பெனிஸ் பாருங்கள். லெண்டிங் கார்டு பிஸ்னஸ் வந்து லெண்டிங் கார்டுன்றது ஒரு என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஒரு ஃபின்டெக் கம்பெனி. இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு பிசினஸ் லோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் கோடிக்கு பிசினஸ் லோன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபீஸ் தான். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு இவங்க 1 லட்சம் கோடி பிசினஸ் பண்ணியிருக்காங்க.